கை கால்கள் கட்டப்பட்டு பார்வை மாற்றுத்திறனாளி பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடுக்கிடும் திருப்பம். தகாத உறவில் இருந்த ஜோடி கைது. என்னதான் நடந்தது? அதிர்ச்சி பின்னணி இதோ. மதுரை சிலைமான் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சக்கிமங்கலம் அன்னை சத்யாநகர் பார்வையற்றோர் குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் டேனியல் ஆறுமுகம் என்பவரின் மனைவிதான் கவிதா. இவர்களுக்கு 17 வயதில் ஒரு மகள் உள்ளார். டேனியல் ஆறுமுகம் உடல்நலக் குறைவால் சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார். கவிதாவின் மகள் விடுதியில் தங்கி படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த கவிதா மர்ம நபர்களால் கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் துணி வைத்து அழுத்தி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்தார். மேலும் கவிதாவின் வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாவட்ட எஸ்பி அரவிந்தன் உத்தரவின் பேரில் சிலைமான் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. போலீசார் தீவிரமாக குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் கவிதாவின் எதிர் வீட்டில் வசித்து வந்த சிவானந்தம் என்ற வாலிபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிவானந்தம் அளித்த வாக்குமூலம் கேட்டு போலீசாரை அதிர்ந்துள்ளனர். சிவானந்தம் என்பவருக்கும் கலையரசி என்ற திருமணமான பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் பல நாட்களாக ஜாலியாக இருந்து வந்துள்ளனர். இருவரும் கவிதாவின் வீட்டின் அருகேதான் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கவிதா பார்வையற்ற பெண் என்பதால் சுலபமாக அவரை ஏமாற்றி அவர் வீட்டில் இருக்கும் பணம் நகைகளை திருட இந்த தகாத காதல் ஜோடி திட்டமிட்டுள்ளது. அதன்படி கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு கவிதாவின் வீட்டுக்குள் கலையரசியும் சிவானந்தமும் சென்றுள்ளனர். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த கவிதாவின் கை கால்களை கட்டி போட்டு கொள்ளையடிக்க முற்பட்டபோது கவிதா கூச்சலிட்டு உதவிக்கு அக்கம் பக்கத்தினரை அழைத்துள்ளார். இதனால் இருவரும் சேர்ந்து கவிதாவின் வாயில் துணியை வைத்து அடைத்ததோடு அவரது கழுத்தையும் நெரித்து கொலை செய்துள்ளனர். அதன் பிறகு வீட்டிலிருந்த பீரோவில் இருந்த நகை பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த தகவல்களைத்தான் வாக்குமூலமாக சிவானந்தம் போலீசிடம் தெரிவித்துள்ளார். சொகுசாக வாழத்தான் கொள்ளையடித்ததாகவும் அப்போதுதான் தனது ரகசிய காதலியுடன் ஜாலியாக இருக்கலாம் என நினைத்ததாகவும் சிவானந்தம் கூறியுள்ளார். வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் கலையரசியையும் கைது செய்தனர். பிறகு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பார்வை மாற்றுத்திறனாளி பெண்ணை கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த தகாத உறவில் ஈடுபட்டிருந்த ஜோடி கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் தற்போது தாயும் உயிரிழந்ததால் ஆதரவற்று 17 வயது சிறுமி தவித்து வருவது வேதனை அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.